இங்க வா. எஸ் சார். டெத் சர்டிஃபிகேட்டுக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிரு. எஸ் சார். ஜெயின் சார். அவன் இன்னும் அங்கதான் இருக்கியா? சார் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு இருக்கேன் சார். உன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோ. 20 மினிட்ஸ்ல நீ அங்க இருந்து கிளம்பணும். புரியுதா? உன்கிட்ட என்ன சொல்றமோ அதை மட்டும் பண்ணு. உன்னோட மூளையெல்லாம் பயன்படுத்தாத. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எஸ் சார். சீக்கிரம் கிளம்பு. ஜெயின் சார். சீக்கிரமா வேலையை முடிங்க. சார். போதும் போதும், பண்ணது போதும், கிளம்புங்க. ஆனா சார் இது என்ன 11 மணிக்குள்ள ஸ்டேஷனுக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் முடிக்கணும். கிளம்புங்க. இங்க பாரு, இங்க வா. எஸ் சார். டெத் சர்டிஃபிகேட்டுக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிரு. எஸ் சார். விவாதாத்தா நேத்து நைட் எஸ்கே ஸ்டுடியோஸ்ல இறந்திருக்காங்க. நிறைய பேரோட மனசுல அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு ஹிட்டான சீரியல்ல உமாங்கிற ரோல்ல அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. ப்ரொடியூஸ்டு பை ஜாரா மெஹரா. இது ஆக்சிடென்டா, சூசைடா இல்ல கொலையா? அதித்தி, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஷோபா, நேத்து நைட்டு வேலை இருந்துச்சுல, நீ கொஞ்சம் லேட்டாவே வந்திருக்கலாமே. என்ன அவசரம் உனக்கு? அட எங்கப்பா, இன்னைக்கே ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணி ஆகணும். யூனோ, ஒன்ஸ் கண் முடிச்சிட்டா தூக்கம் வராது. அப்புறம் வீட்லயே உட்காந்துட்டு என்ன பண்ண சொல்ற? நீ லஞ்ச் சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டுட்டேன். ஒருவேளை நீ நல்லதா ஏதாவது கொண்டு வந்திருந்தீன்னா அதையும் சாப்பிடுவேன். பரோட்டாவும் ஊறுகாவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஊறுகாவை விடு, நீ வா. அதை விட ஸ்பைசி விஷயம் உங்ககிட்ட இருக்கு. என்ன? அது சூசைடா இல்ல ஆக்சிடென்டா? எனக்கு தெரியாதுப்பா. ஆஹா, நான் எவ்வளவு ஆர்வமா இருந்தேன் தெரியுமா? ஏன்னா அடுத்த மெகா எபிசோட்ல அவளுக்கு கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு. இப்ப உமா ரோல யார் பண்ணுவாங்க? அவள மாதிரி பெர்ஃபெக்ட்டா யாரும் பண்ண முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அவளுக்காக தான் அந்த ஆப்பே டவுன்லோட் பண்ணேன். சத்தியமா தான்ப்பா. அம்மா இந்த விஷயத்தை கேட்டதும் அழுதுட்டாங்க. கோவிந்துக்கும் அவளுக்கும் ஜோடி பொருத்தம். அடேங்க அப்பா, பாவம், அவன் இன்டர்வியூல வந்ததுமே அழுதுட்டான். சரி, நாம அப்புறமா பேசலாம். நான் இப்போ பவன் சாரோட டேபிள்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆகணும். பவன் சாரா? வாவ். நானும் உன் கூட வந்து அவரோட டேபிள்ல ரிப்போர்ட் வைக்கட்டுமா? ஷோபா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? சரி, அப்புறம் பார்க்கலாம். சார், மிஸ் தத்தாவோட கேரவன்ல இருந்த எல்லா பொருளையும் நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம் சார். லேபிளிங்கும் முடிச்சாச்சு. பட் சார், இந்த மாதிரி பொருட்கள் இருந்துச்சு. இதை ஃபேமிலி கிட்ட கொடுக்கலாமா வேணாமனு தெரியல. அதான் உங்ககிட்ட ஒரு வாட்டி. இல்லை வேண்டாம், இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. சார், இது எவிடன்ஸா இருக்கிறதுனால தான் நான். அப்ப நான் அதித்தி மேம்கிட்ட கொடுத்துறவா? அவங்க ஃபைல் பண்ணி வைப்பாங்கல்ல. அதெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. தேவையில்லாம இந்த விஷயம் ரொம்ப பெருசாயிடும். ஆனா சார், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல அவங்க தானே சார் பாத்துக்கிறாங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? சரி சார். மணி இப்ப 2வது. 11 மணிக்கே ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ண சொன்னேன். ஆனா மேடம் எங்க போனாங்கன்னு தெரியல. 6 மாசம் டெக்னிக்கல் கோர்ஸ் முடிச்சுட்டு என் டீம்ல எனக்கு ஈக்குவலா வேலை பண்ணிட்டு இருக்கா. நாட் ஈவன் 1/3 ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வேலையும் ஒழுங்கா பண்றதில்ல. ஒன்னும் தேவையில்ல, சொன்னதை மட்டும் செய்யுங்க. கிளம்புங்க. ஓகே சார். சார், ஓகே சார். அதித்தி, சார் உங்களை உள்ள கூப்பிடுறாரு.
வணக்கம், நான் தான் ஆனந்த் அவஸ்தி. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சமுதாய செய்திகள். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது மே கமின் சார். என் வீடு என் சொர்க்கம் இந்த சீரியல்ல நடிக்கிற செகண்ட் லீட், இறந்து போன விபா தத்தாவோட ஃப்ரெண்ட் பாக்கி போஸ். பாக்கி மேம் வணக்கம். என்ன சொல்றது ஆனந்த் சார், விபா என்னோட சொந்த சிஸ்டர் மாதிரி இருந்தா. என்ன மாதிரியே அவளும் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஃபேமஸா இருந்தா. ஆமா பாக்கி மேம், அவங்களோட இந்த இறப்பால நாங்களும் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கோம். அவங்களோட இறப்புக்கு என்ன காரணம்னு உங்களால சொல்ல முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். இது சூசைடா இல்ல மர்டரான்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி ஆனந்த், விபா மாதிரி சந்தோஷமா இருக்க ஒரு பர்சனை இண்டஸ்ட்ரியில பார்க்கவே முடியாது. அப்படின்னா அவங்க இறப்புக்கு காரணமே இல்லையா? சோ இது ஒரு சூசைடு இல்ல. எக்ஸாக்ட்லி ஆனந்த் சார், அவ என்கிட்ட சொல்லியிருந்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கோவிந்த் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணதா சொன்னா. அது மட்டும் இல்ல, அடுத்த வருஷம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. இப்ப நீங்களே சொல்லுங்க ஆனந்த் சார், அவளோட கரியர் டாப்ல இருக்கும்போது, அவளோட பர்சனல் லைஃப் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ்ல இருக்கும்போது அவ எதுக்காக தன்னோட உயிரை விடணும்னு நினைப்பா? இன்னைக்கான பெரிய நியூஸ், விபா தத்தாவோட இறப்பு நாட்டுல ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆமா, விபா தத்தாவுடைய இறப்பு எல்லாரையும் ஆழ்ந்த சோகத்துக்கு கொண்டு போயிடுச்சு. என்னடி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? வாங்குறது பத்தலையா? கேட்டுட்டே இருக்க, பதிலே சொல்லாம இருக்க. இன்னும் வேணுமா? அடி வேணுமா? ஏய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. அடிச்சே கொன்னுருவேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. வாய மூடு. சார், எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. ஹாய்மா. நீங்க செத்தவங்களுக்காக என்னாச்சு அதித்தி, லேட்டா வந்திருக்க? வேலை ஜாஸ்திமா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை எங்களால ஏத்துக்கவே முடியல. வினோத் வந்துட்டாரா? வினோத் வர்றதுக்கு லேட் ஆகும். டெல்லி ஆபீஸ்ல இருந்து யாரோ வந்திருக்காங்களாம், அதனால அவங்கள கூட்டிட்டு வெளியே போகணும்னு சொன்னான். நீங்க சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டேன், உனக்காகவும் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் சூடு பண்ணிக்கோ. இல்லம்மா, அது இன்னைக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொன்னல, அதான் கொண்டு போனது சாப்பிட முடியல. நான் இதையும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேம்மா. அதுக்கப்புறம் கிச்சன்ல கொஞ்சம் பால் கொட்டிடுச்சுமா, அதை கிளீன் பண்ணிடு. நான் முதல்ல போய் குளிச்சிடுறேம்மா, அப்புறம் வந்து துடைக்கிறேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி வீடு, இன்னொரு பக்கம் அப்படி ஒரு ஆபீஸ். இவ்வளவுதான். இது ரெண்டையும் சுத்தி தான் என்னோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருந்தது. ஆனா எதிர்காலத்தோட நாட்கள் கடந்த காலத்தோட நகலா இருந்துச்சு. வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள அந்த விபத்தோட சத்தம் என் மைண்ட்ல இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த முகம் நாள் முழுக்க எங்க வீட்டுல இருந்தது. அது ஒரு பழக்கமா இருந்தது. ஆனா அதே முகத்தை இன்னைக்கு நான் நெருக்கமா பார்க்கும்போது அது பொணமா இருந்துச்சு. நிஜமாவே அவ தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? ஆனா எதுக்காக? ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸோட இறப்புக்கான இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப சாதாரணமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான காரணம் என்னங்கறத ஏன் யாரும் இது வரைக்கும் சொல்லாம இருக்காங்க? போலீஸ் அவங்க வேலையை பார்க்காம இருக்கிறதுக்கு யார் காரணமா இருப்பாங்க? 6 மாசம் டெக்னிக்கல் கோர்ஸ் முடிச்சுட்டு என் டீம்ல எனக்கு ஈக்குவலா வேலை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு யார் நியாயம் வாங்கி கொடுப்பா? இதே மாதிரிதான் எனக்குள்ளேயும் நிறைய கேள்விகள் இருந்தது. அப்படி இந்த கேஸ்ல என்னதான் ஸ்பெஷல்? அந்த முகத்துக்கு பின்னாடி இருந்த உண்மை என்ன? அதித்தி, எனக்கு ஒரு கப்பு டீ போட்டு கொடுமா.